ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன தான் நம்ம மிக்சியை க்ளீனாக தொடச்சி வச்சோன்னாலும், எவ்வளவு நீங்கள் சுத்தமாக தொடச்சிங்கனாலும் இந்த கார்னருக்குள்ளே கண்டிப்பாக நிறையா தூசி படிஞ்சிருக்கும். இதை நம்ம எவ்வளவு தான் இப்போ டூத் ப்ரஷ் வச்சு தொடச்சோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக அதுக்குள்ளே போய் துடைக்கிறது ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக ஒரு டிக்டாக் கிளிப் வச்சு நான் இன்றைக்கி துடைக்க போகிறேன். உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நீங்கள் டிக்டாக் கிளிப் எடுத்துக்கோங்க. எனக்கு சின்ன சின்ன கார்னர் இருக்கிறதுனால நான் குட்டியான டிக்டாக் கிளிப் எடுத்து வச்சுருக்கேன். தேவைன்னா தண்ணி தொட்டுக்கலாம், ஆனால் நான் தண்ணி எதுவும் தொட்டுக்கலை. உள்ளுக்குள்ளே வயர் இருக்குது, மிஷின் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக நான் வெறுமனே காட்டன் துணியை மட்டும்தான் எடுத்திருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மேல்புறமாக மிக்சியை துடைச்சிருவோம், ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த இடத்துல உள்ள மைல்டான அழுக்கையெல்லாம் நம்ம எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஒரு கிளிப்பை வச்சுட்டு நல்லா 2 சைடும் நல்லா அழுத்தி பிடிச்சி துடைச்சிங்கனாக்கா அதில் உள்ள தூசி எல்லாமே வெளியில் வந்துடும். மிக்சியை நாம் நல்லா தொடச்சி எடுத்து வச்சிட்டோன்னா நீண்ட நாள் வரைக்கும் மிக்சியை பயன்படுத்திக்கலாம். இந்த மிக்சி எனக்கு வசந்த் டிவி சேனலில் கொடுத்தது. 5 பேர் கொண்ட சமையல் ப்ரோக்ராமில் நான் கலந்துக்கிட்டேன். அதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸாக எனக்கு இந்த மிக்சி கொடுத்தாங்க. 7 வருஷம் ஆக போகுது இந்த மிக்சியை தான் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். இதுபோல் இந்த டிக்டாக் கிளிப்பை வச்சுட்டு நீங்களும் வீட்டில் உங்கள் வீட்டு மிக்சியை நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. எவ்வளவு அழுக்கு அதுக்குள்ளே இருந்திருக்கு பாருங்கள். நம்ம வீட்டில் தினமுமே மிக்சியை க்ளீன் பண்ண முடியாது. வீக்லி ஒரு டைம் இந்த மாதிரி மிக்சியை க்ளீனாக வச்சுக்கோங்க. நாள் பட மிக்சி உழைக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்ப்போம். இந்த மாதிரி துணிப்பை, ஜவுளிக்கடை பை நிறையவே நம்ம வீட்டில் இருக்கும். அதை 2 விஷயத்துக்கு நாம் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம். மிக்சிக்கு கவராகவும் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி டைலரிங் மிஷினுக்கும் கவராக பயன்படுத்திக்கலாம். இது மாதிரி 2ஆக மடிச்சுட்டு நாம் மிக்சிக்கும் போட்டுக்கலாம், மிஷினுக்கும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வேஸ்ட் ஆக்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு பயன்படுற மாதிரி பார்த்துக்கலாம். இந்த பையை கவரை பிடிச்சிட்டு தூக்குறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த காதை நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா அந்த காதை ரிமூவ் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ டிப் பார்க்குறீங்க. அதில் ஏதாவது ஒன்று பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க.